ஸ்டாலின் இப்படி சந்தோஷமாக எல்லாம் ஓவர் என சொல்லி 3 நாள் கூட ஆகவில்லை. அதற்குள் மீண்டும் திமுக காங்கிரஸ் இடையே முட்டல் மோதல் தொடங்கிவிட்டது. தமிழகத்தில் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு 3 நாட்களான பிறகு ராகுல் காந்தி அது குறித்து வாய் திறக்கவே இல்லை. சோடங்கரும் இந்த கூட்டணியில் காங்கிரசுக்கு திருப்தி இல்லை என வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார். ஸ்டாலின் காங்கிரஸை உடைத்து விடுவோம் என மிரட்டி ராகுலை மீறி செல்வ பெருந்தகை நடத்தி கொண்டிருக்கும் தனி காங்கிரஸ் கும்பலுடன் தான் கட்டாய கூட்டணி அமைத்துள்ளார். அட நாங்க சொல்லல சார், காங்கிரஸ்காரர்கள் சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் மிரட்டி உருட்டி கட்டாய கூட்டணி அமைத்தவர்கள் அதே பாணியில் பாண்டிச்சேரியிலும் விளையாடுகிறார்கள். பாண்டிச்சேரியில் வலுவான கட்சி காங்கிரஸ் தான். தமிழகத்தைப் போலவே அங்கும் காங்கிரஸ் தயவில் தான் திமுக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த முறை அங்கு காங்கிரஸ் ஆட்சி அமைக்க கூடாது, திமுக தான் ஆட்சி அமைக்கும் என திமுகவினர் சொல்லி வருகின்றனர். அது மட்டுமல்ல, திமுக தலைமையில் தான் கூட்டணி என காங்கிரஸை மீண்டும் மீண்டும் சீண்டிக் கொண்டிருக்கின்றனர். இன்று புதுச்சேரியில் காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் நடைபெறவில்லை. ஏன் தெரியுமா? திமுக அலுவலகத்தில் வைத்துதான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என திமுகவினரும், கூட்டணி வேணும்னா எங்க ஆபீஸ்க்கு வாங்க என காங்கிரஸ்காரர்களும் முரண்டு பிடித்ததால் பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. தமிழகத்தில் செல்வ பெருந்தகையை வைத்து மிரட்டியது போல புதுச்சேரியில் மிரட்ட முடியாது என்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள். அது மட்டுமல்ல, புதுச்சேரியில் திமுக முரண்டு பிடித்தால் தமிழகத்திலும் சேர்த்து கூட்டணியை முறித்துக் கொள்வோம் என்கிறார்கள் கதர்ச்சட்டைக்காரர்கள். அதனால்தான் கூட்டணி முடிவாகி கையெழுத்து போட்ட பிறகும் ராகுல் வாழ்த்து சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாராம். காங்கிரசுக்கு தேவையான ராஜ்யசபா சீட் கிடைத்து விட்டால் இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை என்கிறார்கள். 6 சீட்டுக்கு நாமினேஷன் போட்டாச்சு இல்ல, எக்ஸ்ட்ரா யாரும் போடல இல்ல. அதனால இனிமே இது புதுசா யாரும் வர முடியாது. 6 பேர் எலெக்டட். ஆனா எங்களை பொறுத்தவரை ஒரு ராஜ்யசபா வந்துருச்சு இல்ல. ஆக இன்னும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் முழு மனதுடன் இணையவில்லை என்பது தெளிவாகிறது. கூடிய விரைவில் கூட்டணி உடைந்தாலும் உடையலாம். அட நாம சொல்லல சார், காங்கிரஸ்காரங்க ஊர் பூரா இப்படி தான் பேசிட்டு இருக்கிறாங்க.